Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேடிஎம் பற்றி தான். இதில் எப்படி கமிஷன் பேஸில் சம்பாதிக்கலாம், எப்படி ஆஃபர்ஸில் சம்பாதிக்கலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் இன்கமாக இருக்கும், பேசிவ் இன்கமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பேடிஎம் வந்து பற்றி கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வாலெட்டாக வச்சுருந்தாங்க. இதுக்காகனா நம்ம பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட இபேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகி பெரிய பூம் இண்டஸ்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா பூமாகி மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி எப்படி அப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் மறக்காமல் டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் கூகுளில் போய்ட்டு பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஒரு பேடிஎம் பேஜில். இதில் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இதில் நம்ம எந்த மாதிரிலாம் பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் ரூரல் சிட்டியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இன்னும் கிராமத்தில் அவ்வளோக்கா ஃபேமஸ் ஆகலை. சப்போஸ் நீங்கள் சிட்டியில் இருக்கிற நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமத்தில் இருந்தாலும் தப்பு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க மளிகை கடை, டீ கடை, என்ன ஒரு ஸ்டோர் இருந்தாலும் அவங்கள்ட்ட பணம் மட்டும்தான் இங்கே இருக்கவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு அந்த ஒரு வந்து கடையில் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பார்த்தியா, யாருக்காச்சும் பே பண்ணோம், அந்த கடையில் கியூஆர் கோடு இருக்கும், ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த செட்டப் தான் பண்ணி கொடுக்குறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு ஏஜென்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்குவாங்க. இப்போ லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியூஆர் கோடு ஆட்டோமேட்டிக் கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இல்லை ஒரு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தனியாக பேடிஎம் SoundBox தனியாக இப்போ புதுசாக வந்துருக்கு, அது வாங்கி தரலாம். இல்லை பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை வேறு கடையில் போய் அப்ளை பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி எங்கள் பேடிஎம் கார்டு மிஷின் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்க ஏடிஎம் ஸ்வைப் பண்ணுற மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க, அந்த மிஷின் கிடைக்கும். அது மட்டும் இல்லைனா நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேயே ஃபாஸ்டேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட தான் பேடிஎம் சர்வீசஸை நம்ம ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் மாதிரி போய் கொடுத்து இதில் பணம் சம்பாதிக்கலாம். பட் ஆனால் இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டும் முதலீட்டு பண்ணி சம்பாதிக்கணும் கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ராயல்ட்டி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ராயல்ட்டி மீன்ஸ் கமிஷன் தான். ஸோ நீங்கள் இத்தனை பேத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பேடிஎம் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அப் டு 20,000 எக்ஸ்ட்ரா இன்கம், அதாவது உங்கள் சம்பளத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் வந்து பண்ணலாம் இல்லையா, ஃபுல் டைமும் பண்ணலாம், பார்ட் டைமும் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ எந்த டைமில் வேணுமோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அன்லிமிட்டடாக. இதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா அந்த வீடியோ வந்துட்டு என் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இபேமெண்ட்ஸில் மொபைல் ஆர்டர் பண்ணலாம், இல்லை மூவிஸ் பார்க்கலாம், மூவிஸ் டிக்கெட் புக் பண்ணலாம், கேபிள் டிவி, ட்ரெயின், அதாவது எல்லா பஸ் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட், டிக்கெட்ஸ் எக்கச்சக்கமான இருக்குது, கோல்டு லோன் எல்லாமே. ஸோ இதில் என்ன பண்ணோன்னா நம்ம வாங்குறது மூலியமாகவும் இல்லை நம்ம செட்டப் பண்ணி கொடுத்து அவங்க வாங்குறது மூலியமாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷனில் பணம் வந்துட்டுருக்கும். ஏன்னா நம்ம ஐடி கீழே தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் நிறைய வர சான்சஸ் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 அண்ட் அபோவ் தான் இருக்கணும். 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும். அது யாருக்கும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ளஸ் ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில் இருக்கணும். நெட்வொர்க்கிங்காக நமக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கணும். ஒவ்வொரு கான்டாக்ட்டும் பில்ட் பண்ணக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா திறமை நமக்கு இருந்தாலே போதும். அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கிளாஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை பற்றி ஃபுல் ஓவரால் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெபினாரில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெபினாரில் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் இதில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணுறது கேட்கும். ஸோ உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் எட்டு போகும். இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரப்போ உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு பார்த்துட்டு கொடுக்கலாம்.
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங் செஷன் இருக்கும். அடுத்து தேர்ஸ்டேயில் மார்னிங் ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு செஷன் இருக்கும். மார்னிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM இருக்கும், ஈவினிங் செஷன் 5 PM. இந்த செஷன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்படி உங்களுக்கு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு கேட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா, இல்லை கூகுளில் பார்த்தீங்கன்னா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆடில் உங்களுக்கு வந்ததா, இல்லை ஃபேமிலியா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக எப்படி கேட்டால் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் ரெஃபர் பண்ணலாம், இல்லாட்டி யூடியூப்பில் ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு பேர் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஃபார் சப்மிட்டட், ஃபார்ம் சப்மிட்டட், வி வில் கான்டாக்ட் அஸ் யூஸ் எஸ் சூன் அஸ் வி ஆர் ரிவ்யூங் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் போய் சேர்ந்துடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு எல்லா இது வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நல்லாவே பணம் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே போதும். அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரெக்கார்டே வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு இது அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தாலோ இல்லை எதோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக நான் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வியூஸ் எதுவும் வரமாட்டேங்குது, எதனாலன்னு தெரில. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷன்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களோட சொல்லுங்கள், உங்கள் ஃபீலிங்ஸ் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பெஸ்ட்டாக போட முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல், லவ் யூ ஆல், பை பை.